வணக்கம். இது அரண்சை. நான் தேவாபாஸ்கர். நேர்காணலில் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் விலகியிருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் ஒரே ஸ்பெகுலேஷன்ஸ் தான் வந்தது. அவங்க விலக போறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல சிடிஆர் நிர்மல்குமார் இணைஞ்ச அந்த சமயத்துல இவங்களும் இணைய போறாங்கன்ற தகவல்லாம் வெளியாகிட்டு இருந்தது. இப்போது அதிகாரப்பூர்வமாக அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டா அடுத்து எந்த கட்சிக்கு போறாங்கன்றது தெரியல. எதிர அந்த பிசுறு அப்படின்னு பேசின ஆடியோ இருக்கும், ஒரு 4-5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க கட்சியில இருந்து வெளியே போவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. பட் அப்போ அவங்க பேட்டிலாம் கூட கொடுத்தாங்க. அது பழைய ஆடியோ பேசியிருக்காரு, கொஞ்சம் நான் வருத்தப்பட்டேன், பட் இந்த கட்சியில தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசியிருந்தாங்க. தமிழ் தேசிய அரசியல தான் நான் பயணிப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீமான் கூட சில மேடைகளையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பா ஒரு குண்டை கூட போட்டிருந்தாங்க. அண்ணன் ஒரு 8 நிமிஷம் தான் பார்த்தாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்படி நாம் தமிழர் கட்சியோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டாலும் இணைந்து பயணப்பட ட்ரை பண்ணாங்க. இறுதியாக அந்த இடத்தை சேர்ந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக விலகி இருக்காங்க. அறிவிப்பு வெளியாகி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சியிலிருந்து யார் வெளியில் வந்தாலும் அந்த வெளியில வர்றதை நாம் வரவேற்கிறோம். அதோட அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அந்த கட்சிக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்களே சீமானாக மாறிவிடுவீர்கள். ஒரு வேம்பயர் மாதிரி அவங்க தன்னைத்தானே அந்த அந்த ஜாம்பி மாதிரி தன்னுடைய அந்த ரத்த வெறி விடித்து அலையிறதுக்கான பல படங்கள் பார்த்துருவீங்களா? அந்த மாதிரி கடிச்சதுக்கு அப்புறம் அப்படி மாறிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க மாறிடுவாங்க. அதனால என்ன ஆயிரும்னா, சீமானுடைய அந்த டோன் ஆஃப் ஸ்பீச் வருதுங்கிறது மட்டும் இல்லை, அந்த தாட் ப்ராசஸும் போயிடும். நீங்க ஒரு 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற உரிமை தொகைன்னு தான் சொல்றாங்க. நீங்க அதை 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு பேசணும்னா அது சீமானோட அந்த சாயல் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க 1000 பேச்சு சொல்லி, ஆமா, 1000 ரூபாய பிச்சை போட்டாங்கன்னு சொல்லி குஷ்பு சொன்னாங்க. நீங்க ஏன் அந்த வார்த்தைகள்லாம் குஷ்புக்கு இப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அது சேருகிற இடம் அப்படி. அப்ப அந்த டோன், அந்த அதாவது மக்கள் நலன்கிற அந்த எண்ணமே இல்லாத ஒரு கட்சி. நீங்க அதை தவிர்த்து வேற எந்த கட்சிக்கு வந்தாலும், இப்ப இன்னைக்கு காளியம்மாள் எப்படித்தான் வெளியில வந்தாலும் பாஜக பக்கம் போக முடியாது. இன்னைக்கு அவங்க வெளியில வருவதற்கு அடிப்படையில் பாஜகவினுடைய அந்த தன்மை சீமானுக்குள்ள அதிகமாகிவிட்டது, இந்துத்துவ தன்மை கூடிவிட்டதுங்கிறதான் இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை. நாளைக்கு ஐடென்டிட்டியே கிடையாது. பெரியாரை பேசுறது உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா கட்சியை விட்டு விலகுன்னு சொல்வது என்பது பகிரங்கமான ஒரு அறிவிப்பு. அது சங்கி புல்லா இரு, தம்பியா இருந்தனா மானம் சூடு சோரணையோட இருந்தனா நீ கிளம்பிடு அப்படிங்கிறதான அதோட பொருள். அது பொறுக்காம தான் கொத்து கொத்தாக வெளியில வராங்க. கூடுதலா இந்த காளியம்மாவை பொறுத்தவரையிலும் பல காலமாக அவர்களுக்குள் ஒரு ஒரு முரண்பாடு என்ன அப்படின்னா, சீமானுக்கு அடுத்த கட்டமாக இவர் இருக்கிறார், அடுத்த கட்டமா சீமான் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. நீ பாத்தீங்கன்னா, சீமானாலேயே தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. ஒரு கட்டத்துல மனஸ்தாபம் ஏற்பட்ட போது போன் பண்ணி பேசி வாமா அப்படின்னு பேசி, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாத தங்கச்சி, இந்த ஆடியோ விவகாரத்துலதான் அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கிடாது அப்படின்னு பேசி அவங்க கூப்பிட்டுட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு கூப்பிட்டு சமரசம் பண்ணு. சீமான் வேற யாரையும் சமரசம் பண்ணுவாரா? அப்ப அந்த அளவு கிரீசிட்டப்பா. இப்ப இந்த இவங்களையும் கூட அப்படி இப்ப கடைசி கட்டத்துல கருதி இருக்காங்க. ஆனா ஒரே நாளில் அது நடக்கல. ஒவ்வொரு கூட்டத்திலயா யோசிச்சு பார்த்துட்டு இவரை வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்து ஒரு மூலையில இதுக்கு மேல எனக்கு வழி இல்லை அப்படிங்கிற அளவிற்கு அவர்களை கொண்டு போய் நெருக்கடி கொடுத்துதான் வெளியில தள்ளியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் காளியம்மாள் இன்று வெளியில் வந்திருக்கிறார். வெளியில் வந்ததை நாம் எதுக்காக பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக மக்கள் நல திட்டங்களை நீங்க மற்ற கட்சிக்காரர்கள் திட்டுங்க. நீங்க எடப்பாடி கட்சியில போயிருந்துட்டு நீங்க திமுக திட்டினாலும் சரி, திமுகல இருந்துகிட்டு எடப்பாடி திட்டினாலும் சரி, அது வேற. ஆனா மக்கள் நல திட்டங்களை இழிவுபடுத்தி பேசுகிற அந்த மனப்போக்கு இருக்குல்ல, அது நீங்க அங்க இருந்தீங்கன்னா ஈஸியா வரும். நான் அந்த அடிப்படையில ஒரு வாழ்வியல் சார்ந்த நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு காளியம்மாவை பொறுத்தவரையிலும் வெறுமனே அவங்களுக்கு வெறுமனே பேச்சாளர் மட்டும் கிடையாது. அந்த மீனவ சமுதாயத்துக்குள்ள ஒரு தனி கூட்டணி, ஒரு அமைப்பு அமைச்சு அது கூட அவங்க செயல்பாட்டாளர். நீங்க இப்போ போட்டிருந்த அந்த சமீபத்துல உறவுகள் சங்கமம்னு சொல்லி அவங்க நகழ்த்து இருக்கிற அந்த அந்த நிகழ்ச்சியில கூட அதுல கூட சமூக செயல்பாட்டாளர்னு சொல்றது. செயல்பாட்டாளர் இயங்கினாதான் செயல்பாட்டாளர், பேச்சாளர் கிடையாது. இப்ப பேசுறது வேற. அப்ப நீங்க இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு, அண்ணனுடைய போன் ரெக்கார்டிங் இந்த இதுல இருந்து என்ன வருதுன்னா, செல் வாங்கி கொடுத்துருக்க வர்றவங்களுக்குலாம். இப்ப
செல் வாங்கி கொடுக்கறதுங்கிறது என்னது? அந்த செல்லுக்கு ஏதோ காசு எங்க இருந்து வருதுங்கிறது ரெண்டாவது. வருகிற நபர்களோடு ஒரு பண பரிவர்த்தனை, எனக்கு கிடைக்கிற காசுல நான் உனக்கு கொஞ்சம் தரேன், அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வாழ்க்கைக்கு அடுத்த கட்டமா பண்ணி விடுதேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்ப்பது இருக்கு இல்லையா, இதுக்கு பணமும் பகிர்வும் தேவைப்படுது. அதையெல்லாம் அவங்க செய்யறாங்க. இப்போ வாழ்க்கைக்குள்ள தன்னை நாடி வர்றவங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா 1000 ரூபாய் அரசு கொடுத்துச்சுன்னா அதை முரண்பாடா பேசுறாங்க இல்லையா? இந்த முரண்பாடு இருக்காது. வருகிற பெண்களோடு இணைந்து நாம 1000 ரூபாய் 2000 ரூபாயா வாங்குவோம், அல்லது வேற ஒரு கட்சியில இருந்து நாங்கள் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு பேசுகிற இந்த நலிந்த சமுதாயத்துல அடுத்த கட்டமா வளர்ச்சிக்கு பேசுகிற ஒரு பெண்ணாக மாறுவார். விட்டா, அதாவது எந்த அக்கறையும் இல்லாமல் பொறுப்பும் இல்லாமல் பேசுகிற தன்மை இதுல இருந்து குறையும். முற்றிலுமான ஒரு மாற்றம் சீமான் மாதிரி இருக்க மாட்டாரு, அரசியல்வாதியா இருப்பாங்க. கண்டிப்பா. இங்க இருக்கக்கூடிய அரசியல் தன்மை என்ன? ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இவங்க டிவி கொடுத்தாங்க அப்படின்னா நான் மிக்சி கிரைண்டர் கொடுத்தேன்னு தான் ஜெயலலிதாவே சொல்ல முடியும். ஜெயலலிதா எவ்வளவு பெரிய டிக்டேட்டரா இருந்தாலும் கூட நான் இது அது இந்த மிக்சி ஓடுது ஓடல அது ரெண்டாவது, ஆனா நான் இதை கொடுக்கன்னு எக்ஸ்ட்ராவா தான் அறிவிக்க முடியும். இப்ப இன்னைக்குமே நாளைக்கு அறிவிப்பு என்ன வரும்? எடப்பாடி என்ன சொல்லுவாருன்னா 2500 ரூபா கொடுவேன்னு சொல்லுவாரு. அவ்வளவு சொல்ல முடியும். ஸோ இப்படித்தான் தமிழ்நாடு அரசியல் களம் இருக்கே தவிர உனக்கு எதுக்கு இது பிச்சை காசு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றணும் அப்படின்னு சொன்னா தீவிர வலதுசாரியாகவும் அரசியல்ல எங்களுக்கு வெற்றியே தேவையில்லைன்னு நினைக்கக்கூடியவங்க தான் சொல்ல வேண்டியிருக்கும். பாஜக கூட சொல்றது இல்லை. பாஜக இதை சொல்லித்தான் வெளிமாநிலங்கள்ல வெற்றி பெறுது. அப்போ எந்த இலக்குமற்று எந்த லாபம் மற்றுனா தனிநபர்களுக்கு லாபம் கிடையாது, அண்ணனுக்கு லாபம் சாலிடா உண்டு. அவரு தேர்தலுக்கு தேர்தல் இந்த பிரிக்கக்கூடிய வாக்குகளை சொல்லி பணத்தை பெற்றுக்கிட்டாரு. கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. தோற்போம் என்று தெரிந்தேதான் அவர்கள் போட்டிடுறாங்க. என்ன வேடிக்கைன்னா, சாட்டை துரைமுருகன் இதுக்கு ஒரு எதிராக ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதுல ஒரு வரி சொல்றாரு. என்கிட்ட தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த தேர்தல் தான் நான் கடைசியா நாம் தமிழர்ல தோற்கக்கூடிய தேர்தல்னு சொல்லி. 2வது தேர்தலில் அவர் வேற எங்கேயோ போய் போட்டியிடுவார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இனிமேல் நான் போட்டியிட மாட்டேன், உன் கட்சியில இருந்து போட்டியிட்டா தோற்க தானே செய்யணும் அப்படி. அப்ப முன்முடிவு அவர்களுக்கே தெரியுது, இது ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவு. இங்க அதாவது நாம் தமிழர்ல நின்று வெற்றி பெற்று ஒரு இடத்தை பிடிக்க போறது கிடையாது அப்படிங்கிற தெளிவோடு தான் அவர்கள் செய்கிறார்கள். அது கடைசியில சீமானுக்கு லாபமாக இருக்கிறதே தவிர இவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அந்த வகையில் இவர் வெளியில வந்திருக்கிறாரு. வெளியில ஒரு கட்சியில் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் அவருடைய வாழ்க்கை இதை விட பெட்டரா தான் இருக்குது என்னுடைய கருத்து. அவங்களுடைய பயணம் போன எலெக்ஷன்ல தான் சீமான் குலசாமி அப்படின்றத சொல்லியிருந்தாரு. தேர்தல் பொதுக்கூட்டம் மாங்கல்ல நடந்த பொதுக்கூட்டம், அதுல பேசும்பொழுது காளியம்மாள் எங்களுடைய குலசாமின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருந்தாரு. அதுக்கு நடுவுல இவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா சீமானுடைய பேச்சை நம்ம என்னவா புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் குலசாமின்னு சொல்றாரு, இப்போ காளியம்மாள் விலக போறாங்க அப்படின்ன உடனே அடுத்தடுத்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஐடி விங்குடைய ஹெட்டா இருக்கக்கூடிய சுனந்தா அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க, எப்பயுமே எங்களுக்கு அண்ணன் மட்டும்தான், அண்ணன் தான் இங்க இந்த இயக்கமே எங்களுக்கு அண்ணன் மட்டும்தான். அந்த கட்சியினுடைய பெண்ணாதவர்கள் எல்லாரும் நாங்க அண்ணன் பக்கத்துல இருக்கோம். அது விஜயலட்சுமி கேஸ் வந்தாலும் சரி, காளியம்மாள் வெளியே போனாலும் சரி, உடனே அங்கிருந்து ஒரு பெண் குரல் அண்ணனுக்கு ஆதரவாக நிக்கிறத பார்க்க முடியுது. அது என்னவா புரிஞ்சுக்கலாம்? இது பெண்களின், அதாவது பொதுவா சொன்ன சேலைகளை போய் ஒளிஞ்சுக்கிடுறான், புடவைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுறான்னு ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அப்படி கொச்சையா சொல்லக்கூடாது, ஆனா அதுதான் நடக்கிறது. அதுதான், அதாவது ஒரு பொம்பளை கேஸ் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா பெண்களை முன்னிறுத்தி தன்னை பின்னாடி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு சொகுசு தான். அதே மாதிரி பெண் ஒருத்தர் தன்னுடைய அந்த இடத்தில் முக்கியமான ஆளுங்க, நீங்க சுனந்தாவோ வேற யாரோ காளியம்மாவின் இடத்தை பெற முடியுமா? நான் தான் சொல்றேன், சீமானுக்கு அடுத்த கட்டத்து யார் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை பூர்த்தி பண்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண். நீங்க 2 நாளைக்கு முன்னாடி சீமான் பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நான் செத்துட்டா யார் 2வது வர்றதுன்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த பேச்சு எல்லா கட்சியிலும் தானே ஓடும். நான் என்ன கேட்கிறேன், 60 வயதை கடந்த எல்லா கட்சியிலையுமே தலைவருக்கு வயசாயிடுச்சு. அதுவும் சீமானை பொறுத்தவரையிலும் அவர் நான் 50லயே அந்த கால்குலேஷனை போட்டிருப்பேன். ஏன்னா அவர் குடிக்கிற குடிக்கும் இவருடைய வாழ்க்கை முறைக்கும் கண்டிப்பா 60 தாண்டி வாழ்றதே கஷ்டம்னு நினைச்சிருப்பாங்க. நமக்கு தெரியாதுங்க, கூட இருக்கவங்களுக்கு தெரியும்ல. அப்போ அவர்கள் திட்டமிடுவார்கள், ஒரு எண்ணம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அது முக்கியம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நீங்களே வளர்த்தெடுத்து கையில வச்சிருக்கணுங்களா? ஒரு கட்சி இருக்குன்னா இன்னொரு ஆள் யாருன்னு வச்சிருக்கணுங்களா? அப்ப இந்த கேள்வியெல்லாம் நீங்க பொது வழியில விடுறீங்க. பிளேட்டிஸ் கொடுக்கும்போது நான் செத்துட்டா யாரு வருவேன்னு பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு நான் தான் கட்சி அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. மதுரைனா நான் தான், திருச்சினா நான் தான், சேலம்னா நான் தான், புதுக்கோட்டை நான் தான், இப்படி நினைக்காத. கட்சி வளரணும், அதுக்குள்ள நீ வளரணும், நீ மட்டும் தனியா வளரணும்னு ஆசைப்படாதன்னு சொல்றாரு. இப்படி சொல்லுவது என்பது அப்ப அந்த 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க,
இதை சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா எக்ஸாக்டா இவர் காளியம்மாவை தான் திட்டுறாரு அப்படின்னு தோணுச்சு. காளியம்மா மட்டும் இல்ல, நிறைய பேர் அந்த பொறுப்புகள்ல வேலை பார்க்கறவங்க எல்லாரையும் திட்டுறாரு. ஆமா, எல்லாருமே திட்டுறாப்ல. அதுலயும் குறிப்பா இவங்க தான் அடுத்த கட்டத்துல முக்கியமான ஆளா இருக்காங்க. அவ்வளவு இன்செக்யூரா இருக்காருன்றீங்களா? ஆமா, இல்ல நீங்க சொல்றது வந்து காளியம்மாள் வளர்ந்து வருது சீமானுக்கு ஆபத்துன்றத சொல்றீங்க. இந்த கட்சியில இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து வந்து அவங்க மனைவியை வந்து ஒரு பொதுச்செயலாளர் ஆக்க போறாரு, கயல்விழியை பொதுச்செயலாளராக ஆக்க போறாரு, அதற்கு தடையா இருக்கிறது இப்ப காளியம்மாள் மாதிரியான நபர் தான். இவங்களை விரட்டி அமிச்சிட்டா அவங்க பொதுச்செயலாளர் யாராலையும் தடுக்க முடியாது, அதனாலதான் பண்றாருன்றது இல்ல. அதோட நீங்க சொல்றது நான் சொல்றது ஒண்ணுதான். அதாவது சீமானுக்கு அப்புறம் சீமான் ஒய்ஃப் இப்படி கட்சி போயிருக்கோம், இப்படிதான் போகணும்னு அவங்க பிளான் பண்றாங்க. அந்த இடத்துல சீமானுக்கு அப்புறம் யாருங்கிற கேள்விக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல தானே அவங்க இருக்காங்க. நீங்க வெற்றிக்குமரனுக்கு இருந்ததும் அதே தான். வெற்றிக்குமரனுக்கும் எதை இருந்தது என்னன்னா, சீமானுக்கு நிகராகவோ அல்லது அது பக்கத்திலேயோ வளர்ந்திருக்கிறாரு. அந்த இடத்துலதான் இவங்க வந்து கழட்டி விடுறாங்க, என் ஒய்ஃப் ஒன்னு இந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு. அப்போ திட்டம் என்பது இதை வந்து வாரிசு அரசியல் அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில வாரிசு அரசியலுக்காகத்தான் இவ்வளவு நடக்குது. இது ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கு அப்புறம் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் வாரிசுக்கு தான் வந்து நிற்கிறாரு, அதனால இவர்கள் எல்லாம் விரட்டுகிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியது. இன்னொன்னு, பிசிறு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் கடைசியா பேசும்போது கூட. கிளைகள், ஒரு வளர்ந்து வர்ற கட்சியில கிளைகள் எல்லாம் வெட்டி போடத்தான் செய்யணும், கலையுதிர் காலம் அப்படின்லாம் பேசினாரு. அப்ப அதெல்லாம் தொடர்ந்து களை, இலை, கிளை, பிசிறு, அது என்னெல்லாமோ சொல்லி விட்டாப்ல. ஒரு தன் சொந்த கட்சிக்காரனை இவ்வளவு இழிவா சாக்கடை அடைப்புலாம் சொல்ல முடியுமா அப்படின்னா அது சீமான் வாயால் மட்டும்தான் சொல்ல முடியும். கட்சியே சாக்கடைன்னு சொல்லிக்கிறாரு. போற அடைச்சிக்கிட்டு இருந்தவனை சாக்கடை அடைப்புனா நீங்க யாரு, நீங்க சாக்கடை அப்படின்னு ஆகி போறது இல்ல. இப்படியெல்லாம் ஓமானம்ங்கிற பேர்ல தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிற ஒரு வினோதமான நபர் தான் இந்த சீமான். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, இப்பதான் வந்து என் உயிரே உறவேன்னு சொல்லிட்டு குலசாமின்னு சொல்லிட்டு பிரிய முடியுமான்னு. நீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க. 5 நாளைக்கு முன்னாடி பெரியார் வந்து எங்களுடைய வழிகாட்டி, அதுக்கு அடுத்த 5 நாள் கழிச்சு வந்து பெரியாரை ஒழிக்க வந்தவன் தான் நான் பேசணும்னா அதெல்லாம் நீங்க 5 நாளுங்கிறதே இடைவெளியே அதிகம் நினைக்கிறேன் சீமானுடைய இதெல்லாம். ஸோ இந்த ஸ்திரத்தன்மை, இந்த இது இருக்கு இல்லையா, ஒரு நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா, அது இல்லாமல் இருக்கிறது. எந்த நிமிஷமும் யாரை வேணாலும் தூக்கி போட்டுருவாரு. நீங்க இப்ப இந்த கட்சிக்குள்ள இருந்து கொத்து கொத்தா வெளியில போறதுக்கு முக்கிய காரணம் பெரியாரை பேசியதுதான். என்னடா இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லைங்க. பெரியார் அந்த அளவுக்குலாம் அவங்க கட்சிக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாதுன்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. பெரியார் அவங்க உள்ள கட்சிக்குள்ள ஒரு கொள்கையா நேரடியா வேலை செய்யட்டாலும் அங்க இருக்கிறவங்க மனசுக்குள்ள பெரியாருக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது, இந்த சமூகத்திலயும் இருக்குது. பெரியாரையே தூக்கி போட்டுட்டு நான் முழு சங்கியா இருக்கிறவங்க மட்டும் என் கூட இருன்னு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு எதை வேணாலும் தூக்கி போட்டு நம்மளை தூக்கி போறது எவ்வளவு நேரம் ஆகுது. இது வந்துருது இல்ல. இப்போ இன்செக்யூர். அது வரையிலும் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் நான், எதுக்கு எல்லாத்துக்கும் சமரசம், எல்லாம் சரி சரி. நாளைக்கு பிரபாகரனே இல்லை, நான் எல்லாம் வேண்டாம் நான் தான் சொல்லிட்டாப்புன்னு என்ன பண்றது? பெரியாரை தூக்கி போடுறதுக்கு 1 நிமிஷம் ஆகுதுன்னா பிரபாகரனை போடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகாதா? இந்த கேள்விதான் இன்னைக்கு கொத்து கொத்தாக வெளியில வந்திருக்காங்க. நீங்க வந்தவங்களுக்குள்ள வந்து பெரியாரிய உணர்வு இருந்திருக்கிறது, அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ எப்படி சொல்றேன்னா, இது கூட்டி கெழுத்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவினுடைய, அதாவது காளியம்மாளினுடைய வெளியேற்றம் என்பது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது, எதிர்பார்த்த மாதிரியே நடந்திருக்குது. இன்னும் சிறப்பாக எந்த கட்சிக்கு போனாலும் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பெண் நிர்வாகிகளை வைத்து அதுல இருந்து ஒரு ஆதாயம் தேடுறத நான் குறிப்பிட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கட்சியில இருந்து வெளியே போறவங்க அண்ணன் மேல குற்றச்சாட்டு, அதெல்லாம் உண்மை கிடையாது. அண்ணன் வந்து ஒரு சக்தி, இந்த கட்சி இயக்கக்கூடிய சக்தியாக அவர் இருக்காரு, அவர் பின்னாடி நாங்க நிக்கிறோம், அப்படிதான் இந்த கட்சி செயல்படணும். அவரை மீறி போறவங்க, அவரை கேள்வி கேட்கிறவங்க, அல்லது அவர் திருடாருன்னு கோவப்பட்டு போறவங்க முக்கியம் கிடையாதுன்றதுதான் சொல்ல வராங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது சரியானதா? அதாவது சீமான் பேசுவதால் ஒரு சேர்ந்த கூட்டம்ங்கிறது ஒண்ணு இருக்குது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா தனித்துவமாக எல்லோருக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த பொட்டன்ஷியலை இந்த கட்சிக்குள்ள மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப நீங்க அவர் சொல்ல வருவது என்னது, கட்சி வளரணும், நீயும் வளரணும், நீ தனியா கட்சிக்குள்ள வளரக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி கிடையாது. ஒரு சாதாரண அமைப்பு, நீங்க ஒரு செட்டப்புக்குள்ள நீங்க வளர்ந்தீங்கன்னா கட்சி வளரும், அல்லது ஒரு அமைப்பு வளரும். சில நேரங்கள்ல ஒரு பகுதி அதிகமா வளரும், இன்னொரு பகுதி கம்மியா வளர்ந்துருக்கும். ஒப்பிட்டு காட்டி தான் தலைவர் சொல்லுவாரு, பாருடா ஈரோடுல எவ்வளவு அழகா கட்சியை வளர்த்து வந்திருக்கிறான், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த பகுதியை வளர்க்கறதுக்கு சொல்லி காட்டுவாங்க. இப்படித்தான் கட்சியை வளர்க்க முடியும். அப்ப நீ மட்டும் தனியா வளர்ற, கட்சி வளரணும் நீ காத்துக்கிட்டு இருக்க முடியுமா?
அப்படி கிடையாது. அப்ப சீமான் என்ன சொல்றாருன்னா, நான் மேல இருந்து பேசுவேன், நீங்க கீழே இருந்து வேலை செய்யணும், உங்களுக்குன்னு ஆள் சேர்க்கக்கூடாது, ஐடென்டிட்டியை நீங்க உருவாக்கிட கூடாது. அண்ணன் கல்யாண சுந்தரம்னு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பேராசிரியர் கல்யாண சுந்தரம்னு அவருக்கு ட்விட்டு போடுறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தாங்க. ராஜீவ் காந்தி அப்படின்னா அவருக்கு ஒரு 10 பேர். இப்படி செட்டா சேர்த்த உடனே அவர் அப்பமே அவருக்கு அன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டு எப்ப கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தி இவர்கள் எல்லாம் கலந்து வந்தாங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தனி செட்டு சேர்க்காத, நீ ஒரு தனி செட் ஆயிரது. அப்படி ஆயிட்டன்னா உனக்கு பேர வலியும் வந்துடும். நீ வெளியில போய் இந்த 10 பேரை கட்டி பாருங்க நம்பி இருக்காங்கன்னு சொல்லி நீ பேரம் பேச முடியும். நான் ஏற்கனவே இந்த பேரத்தை தான் நான் வேற கட்சியில பேசிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் வச்சுதான் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். இது கணக்குப்படி பாத்தீங்கன்னா இந்த சித்தாளுகளை ஆளுகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏஜென்சி நடத்துற மாதிரி இந்த கம்பெனிக்கு ஆளு அனுப்பிவிடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலை தான். நீ பாட்டு தனியா 4 பேரை உன் கையில வச்சிருந்தா நாளைக்கு என்னிட்ட இருந்து பிரிஞ்சு போய் நீ வேற கம்பெனி நடத்திட்டு இருப்ப இல்லையா? அப்படி பிரச்சனை வந்துருது. நீங்க இந்த வீட்டு வேலைகளுக்கு இதுக்கெல்லாம் ஏஜென்சி நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இதைத்தான் இவர் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ அதனால இது ஒரு கட்சியா இல்லை, அது ஒரு உள்ளுணர்வுலாம் கிடையாது. நீங்க இவர்கள் வலுவாக வளர விட்டிருந்தால், இப்ப சீமான் சொல்றாரு இல்லையா, அவர் வளர விட்டிருந்தால் ஒன்று ஒழுங்கான கட்சியா வளர்ந்துருக்கும், அல்லது இவர் சொன்ன மாதிரி சீக்கிரமே இவர்கள் கலந்து போவதற்கான வலிமையை பெற்றிருப்பார்கள். அது 2 இருக்குது. நீங்க பிளெக்சிபிளா இவர்களோடு இணைந்து போவதற்கு இருந்தீங்கன்னா, என் தம்பிகள் எல்லாம் வளர்ந்து வராங்க, நமக்கு கட்சிக்கு நல்லதுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா இவர்களை வளர்த்து எடுத்திருப்பீங்க. அப்படி நினைக்கல. அப்ப போட்டியா தான் நினைக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் கீழே இருந்து 10 பேரை கூட்டிட்டு வாரான் அப்படின்னாலே அவனை போட்டியாளனா பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் சீமானுக்கு இருக்கிறது. அதனுடைய உச்சகட்ட வெளிப்பாடுதான் இந்த காளியம்மாவை கடைசியா இன்னைக்கு காளியம்மாவை தள்ளியிருக்காங்க. காளியம்மா வெளியேற்றம் என்பது காளியம்மாவோட அந்த கட்சி காளியம்மா அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. இறுதியா ஒரு கேள்வி, இதெல்லாம் இழப்பா இல்லையா நாம் தமிழர் கட்சிக்கு? ஏன்னா கூட்டம் கூட்டமாக மாவட்ட செயலாளர்கள் போறாங்க, ஒரு மாவட்டமே கலையுது. அதுவும் கலாய்க்கிறாங்க அந்த மாவட்ட செயலாளரே. எப்பயுமே கூண்டோட மாவட்ட செயலாளர்கள் வெளியேற்றம், கூண்டோட கலைந்தது நாம் தமிழர் கட்சின்னு சொல்றீங்க. தர்மபுரியில கூண்டே கிடையாது நாம் தமிழர் கட்சி, ஒரு 4 பேர் தான் இருக்கும்னு கட்சியாகவே கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, மதுரை, நம்ம சொல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கூட்ட கூட்டமா கலந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாம காளியம்மாள் மாதிரியான முக்கியமான அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அப்புறம் மாவட்ட செயலாளர்கள், இப்படி பலர் விலகி போறாங்க. ஆனா இதை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இப்போ சாட்டையோட வீடியோ போட்டுறாரு. ஆங்கில கட்சினா பார்த்ததே கிடையாது, அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ காளியம்மாள் மாதிரியான நபர் போறாங்கன்னா இவங்கெல்லாம் பிழைப்பாதிகளா இருக்காங்க, துரோகிங்க, நான் போய் திருடி நிம்மதியா படுத்துவங்க, உங்களால தூங்கினால அவங்க குற்றவுணர்ச்சிக்கு உள்ளாகிற வேலையெல்லாம் பாக்குறாங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் எனக்குலாம் அது பிரச்சனையே கிடையாது, அவர் சொல்றது அந்த கிரீஸ்டப்பா தான், இருந்தா அவனும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு, இந்த ஆடிட்டுள்ளதான் இருக்காரு. இது சரியானதா ஒரு அரசியல் களத்துல? உண்மையை சொல்றதா இருந்தா தம்பி நொந்து போயிருக்கேன் தம்பி, மனசெல்லாம் புண்ணாகி போயிருக்குன்னு தான் அவர் சொல்லுவாரு. உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்குங்க, பெரிய பதட்டம் இருக்கு. ஏன்னா கையில 10 காசு இல்லாம 10 காசு, அதாவது 100 ரூபாயா சேர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இழப்பதற்கு ஏதும் இல்லை, நீங்க சுதந்திரமா இருக்கலாம். ஆனா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணா உடஞ்சி 2 கப்பல் மூழ்கிருச்சு, 4 கார் உடஞ்சிருச்சுன்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இழப்பீடுகள் உங்களை இடிச்சிரும். ஸோ சீமான் அதை வெளியில சிரிச்சுக்கலாம், வெளியில ஹேன்னு கத்திக்கலாம். ஆனா இந்த கட்டமைப்பு உடைவது என்பது பெரிய தாக்கத்தை, மனதளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். இவருக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு வலி பிரச்சனை கண்டிப்பா இவருக்கு ஏற்படும், வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு பெரிய மாற்றம் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்குது. எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான் அப்படின்னு சாட்டை சொல்றாப்புல, அப்படிலாம் கிடையாது. இன்னொன்னு, போறவங்க எல்லாம் பிழைப்பு தேடி போகிறார்கள், இதெல்லாம் அயோக்கியத்தனமான பேச்சு. என்னன்னா நீங்களே உங்க பிழைப்புக்காக தான் நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதுவும் இன்னும் கூடுதலா வெளியில வந்தவர்கள் சொல்கிறார்கள், அண்ணன் கிளைகள் உடைந்து கீழே விழும்போது சத்தம் வரும், ஆனால் உங்களை அரித்து தின்று கொண்டிருக்கக்கூடிய கரையான்கள் சத்தம் இல்லாமல் உங்களை அரித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அது யார சொல்றாங்க? இந்த சாட்டையை தான் சொல்றாங்க. சாட்டை சௌகரியமா தின்று கொளுத்து கொண்டிருக்கிறார், பக்கத்திலே இருந்து செல்லரிக்கிறது மாதிரி சீமானை அரித்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சீமானுக்கு இருக்கிறது. ஐயோ இப்படி போறாங்களேங்கிற பயம் இருக்குது. ஏன்னா ஒரு ரெகுலேஷன் பண்ண வேண்டியிருக்கு. தன்னுடைய மனைவி, குழந்தைகள், அடுத்தவர்கள் அவங்கள செட் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த மிகப்பெரிய ஆளையும் பிடுங்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறார். அப்படித்தான் நீங்க வரிசையா பிடுங்கிட்டு வராரு. அதனால வலி இருந்துகிட்டே இருக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த கட்சியை தமிழ்நாட்டில் நடந்தாலுமே இதோடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஃபாரின்ல தான் இருக்காங்க.
ஃபண்டு பணம் எல்லாமே அங்கேருந்து கொட்டுது. அது ஏற்கனவே ஓரளவுக்கு நின்று போச்சுன்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னா இந்த வெளிநாட்டு வாழ் உறவுகள் எல்லாம் பதட்டத்தில் இருக்காங்க. அது வந்து சாட்டை துரைமுருகனே சொல்றாப்புல, என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன கட்ட 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 கடன் காலி ஆகிட்டு இருக்கு, நாங்க அடுத்த முதல்வர் 2011 விட்டா 16ல நாங்க ஆட்சி அமைச்சிருவோங்கிற அளவுக்கு நீங்க பேசுனீங்களே. இப்போ ஒரு 10 வருடங்களுக்குள் இந்த கட்சி டக 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 டக்குன்னு விழுந்து காணாம போய்கிட்டு இருக்கே. அதுவும் வெறும் 4 மாதத்துக்குள்ள ரொம்ப பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறீங்களே. இத்தனை கோடியை நாங்க அனுப்பியிருக்கோமே. விதைச்சவன் அவன் வந்து ஊட்டச்சத்து ஊட்டி வளர்த்தவன்லாம் அவன் பணம்லாம் ஃபீட் பண்ணியிருக்கானே, அவன் கேட்கத்தானே செய்வான். அவனுக்கு இப்போ பதட்டம் வருது. இவருக்கு இருக்கிற பதட்டத்தை விட அவங்களுக்கு இருக்கிற பதட்டம் அதிகம். அது அப்படி ஆட்சி அமைப்பதற்கோ ஆட்சியை பிடிப்பதற்கோ தகுதியற்ற கட்சின்னு நமக்கு தெரியும், பணம் அனுப்பினவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால வெளியில இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திருக்கு. அதனால கமெண்ட்டுகளில் இனிமேல் நிறைய பேர் இருப்பாங்க. வெளிநாடுல இருந்து கமெண்ட் வரும், ஆனா ஓட்டு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை. மிகப்பெரிய சரிவு. அது சீமானுக்கு வலிக்கிற இடத்தில் காளியம்மாவும் மிதித்திருக்கிறார், கூட வந்த மற்ற தம்பிகளும் சேர்த்து மிதித்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு தெரியும். 2026 தேர்தல் நடக்கிறதுக்கு இந்த டேமேஜஸ் எல்லாம் என்ன அப்படின்றது நமக்கு அப்போ ரொம்ப வெளிப்படையாக தெரியும். அது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக உரையாடலாம். இன்றைய தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பெருமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.